இன்றைக்கி சண்டே ஈவினிங் அப்படியே தோட்டத்தில் இருக்கும்போது சில்லுன்னு காற்று, அந்த குளிர் காற்றுல அப்படியே மண் வாசனையோட அந்த இடத்துல நிற்கும்போதே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு செடி நட்டோம். இது என்ன செடின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது பாப்புக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. ஸோ அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க, இந்த செடி நம்ம வீட்டில் இல்லைம்மா, நம்மளும் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பிளான் பண்ணி தான் வச்சோம். இந்த செடிக்கு ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அந்த ட்ரிப்பு வந்துட்டு தோட்டத்துக்கு பாயிற ட்ரிப்பில் ஒரு டியூப் ஒன்று எடுத்து போட்டு அந்த இடத்துல ஒரு சுரக்காய் செடியும் இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் வர்ற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி அது பக்கத்துலேயே இந்த செடியும் நட்டாச்சு. 2 கன்று எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சரி, ரெண்டும் ஒரே இடத்துலையே நட்டு வச்சிடலாம், ஒரு செடி இல்லைனாலும் இன்னொரு செடி வந்துட்டு நமக்கு வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ரெண்டுமே வளர்ந்து வந்தாலும் ஒரே இடத்துல நிறையா பூ பூக்கட்டும் அப்படின்னு சொல்லி நட்டு வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் ஈவினிங் இப்படி தாங்க போச்சு. அம்மாயி வந்துட்டு கரெக்டாக பாப்பாவுக்கு வந்துட்டு சொன்னாங்க, இப்படி தான் சாமி செடியெல்லாம் நட்டு வைக்கணும், அந்த நம்ம வந்து எந்த செடி கொண்டு வந்தாலும் அதோட மண்ணை வந்து கொஞ்சமாவது இதில் போட்டு நம்ம நட்டு வச்சோன்னா அந்த செடி வந்துட்டு நல்லா வளர்ந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா வந்து சொல்லியிருக்காங்க, டெய்லியும் நான் இதுக்கு கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவேம்மா, தோட்டத்துக்கு மோட்டர் போடலனாலும் நான் வந்துட்டு ரெகுலராக வந்து தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து இந்த மாதிரி செடி நட்டுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.